நான் சவாலாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னாள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஐயா, உப்பு சட்டில்லாத வாக்குறுதி இல்ல, கனமான வாக்குறுதி, கனமான வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்டிகல் 320 எடுப்போம், ராமர் கோவில் கட்டுவோம், நீர் மேலாண்மை உயர்த்துவோம், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் ஐயா, வெறும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதி இல்லைங்க ஐயா. ஒரு 10,000 கோடி ஒன்று பண்ணாங்க, 30,000 கோடி ஒன்று பண்ணாங்க, அது இல்லைங்க ஐயா. மிக மிக கஷ்டமான வாக்குறுதிகள், 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் 2019 நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே 2019 இருந்துச்சு. இன்னைக்கு 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் உங்கள் முன்னால் 2024 மறுபடியும் ஒரு முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் வாக்களி